So next, stereoisomerism. Stereoisomerism. இதில் நமக்கு 2 டைப் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படிங்கிறது ஒரு சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். சரிங்களா? ஸோ இது வந்து எதில் வந்து இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ரெண்டுல தான் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொல்ல முடியும். டெட்ராஹெட்ரலில் வந்து நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? டெட்ராஹெட்ரலில் வந்து டெட்ராஹெட்ரலில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் does not show. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாங்கள் எல்லாமே நமக்கு சேமாக இருக்குது. ஸோ ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி 4 லிகாண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு இடையில இருக்க பாண்டாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 109. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இடையில வந்து பாண்டாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அப்போ அதனால என்ன பண்ணுவோம், சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸை டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன கண்டிஷனில் இருந்தால் சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கொடுக்கும். ஸோ மெட்டல் இதில் மோனோடென்டிக் லிகண்ட் A2D2 சார்ஜ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ வந்து மெட்டல் A2BC. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஸோ நமக்கு சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் சொல்ல முடியும். இப்போ வந்து A and B அப்படிங்கிறது சிமிலர் குரூப்ஸ். அப்போ அந்த சிமிலர் குரூப் வந்து சிமிலர் குரூப் present சேம் சைடு அப்படின்னா சேம் சைடு அப்படின்னா இது வந்து சிஸ் ஐசோமரிசம். சிமிலர் குரூப் present opposite side. இது டிரான்ஸ் ஐசோமரிசம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இது வந்து 180 டிகிரியில் இருக்கும். ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ்லையுமே இப்போ சிமிலர் குரூப் நம்ம சிமிலர் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிமிலர் குரூப் வச்சு எடுத்துருப்போம். வித்தவுட் சிமிலர் குரூப் எல்லாமே இது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னா ஸோ அது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மெட்டல் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தாலுமே சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கொடுக்கும். ஆல்சோ ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். நெக்ஸ்ட் மெட்டல் XY 2 terms. இது வந்து பார்த்தீங்கன்னா பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இந்த இடத்துல ஸோ வேர் XY அப்படிங்கிறது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். சரிங்களா? ஸோ இங்கே வாட்ட சேம் குரூப்ல இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம 1 by 1 டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்
ஸோ A2B2 டைப். ஸோ இதில் ஸோ பிளாட்டினம், சிஸ்பிளாட்டின், டிரான்ஸ்பிளாட்டின் இருக்கு இல்லையா? ஸோ NH3 Cl Cl இங்கே 2+. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே NH3 Cl Cl. ஸோ அப்போ சார்ஜ் வந்து 2+. ஸோ இது வந்து சிஸ் ஐசோமரிசம். ஸோ நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப் நான் செலக்ட் பண்ண குரூப் இதுதான். ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 180 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ். ஸோ சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து ஸோ எக்ஸாம்பிள் ஸோ பிளாட்டினம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2+. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து Cl2. ஸோ தேர்ட் ஒன் ஸோ palladium. ஸோ இது சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் சிஸ் ட்ரான்ஸ் எழுத தெரியும். ஸோ அப்போ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ A2BC. இப்போ நம்ம சிமிலர் எலிகாண்ட் A2 இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம இங்கே சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் வந்து சேம் பிளாட்டினம் குளோரின், ஸோ இந்த இடத்துல புரோமின். ஸோ இங்கே புரோமின், ஸோ இங்கே NH3. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்ஸு, இது ட்ரான்ஸ். ஸோ நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து சேம் சைடு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் என்று ட்ரான்ஸ் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த காம்பவுண்டை வச்சு நீங்கள் எழுதி பாருங்க. இதை வச்சு எப்படி சிஸ் ட்ரான்ஸ் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோடென்டேட், அதாவது பைடென்டேட் லிகாண்ட். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ பிளாட்டினம், ஸோ NH2. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பிளாட்டினம், ஸோ NH2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது பாருங்க சேம் சைடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கு ஸ்கொயர் பிளான் காம்பஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இது சிக்ஸு, ஸோ இது ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இன்னொன்று சொன்னோம் இல்லையா? லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிகாண்டுமே டிஃப்ரெண்டாக இருந்தா ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம இதில் வந்து 3 ஐசோமர் இருக்கும். சரிங்க, 3 ஜாமெட்ரிக் ஐசோமர் இருக்கும். 3 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ பிளாட்டினம் இருக்கு, ஸோ குரோமின், ஸோ இந்த இடத்துல NO2 இருக்கு,
ஸோ இந்த இடத்துல Cl இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா NH2. இதில் சார்ஜ் வந்து நமக்கு ப்ளஸ் சார்ஜ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறேன். சரிங்களா? வச்சுட்டு ஸோ இதை என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வரும். இந்த NO2 குளோரின் இருக்கிறதுக்கு வரும். ஸோ இது இங்கே வரும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஐசோமர் கிடைக்கும். ஆனால் ஐசோமர் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் ப்ரோமினை வந்து காமனாக வச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல NO2 வருது. ஸோ இங்கே Cl வருது. அப்போ இங்கே இருக்க NH2 வந்து NH3. ஸோ இங்கே வருது. சரிங்களா? ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே அந்த பிஆர் வந்து ஸ்டாண்டாக வச்சுக்கிட்டு ஸோ அதே மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த குரூப்பு இங்கே வரும். ஸோ இது இங்கே வரும். ஸோ இது இங்கே வரும். அப்படி பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஸோ இந்த இடத்துல குளோரின் வரும். ஸோ இங்கே NO2. ஸோ இந்த இடத்துல சரி. ஸோ இங்கே NH3 வரும். இந்த இடத்துல குளோரின் வரும். இங்கே NH3 வரும். ஸோ இங்கே NO2 வரும். ஸோ இதுதான். அப்போ நமக்கு 3 ஐசோமர் இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே இது மூணுமே ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸ் வரும். நீங்கள் எதையாவது செலக்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாகட்டல் காம்ப்ளெக்ஸுமே நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஆக்டாகட்டல் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ல இருக்கு அப்படின்னா ஸோ A2B சாரி A4. இப்போ அங்கே கேபிட்டல் ஏ எடுத்துருப்பேன். ஸோ நான் ஆக்டாகட்டல் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அதில் ஸ்மால் ஏபி எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸோ வந்து ஸோ ஒரு மெட்டல் இருக்கு, அதில் XY லிகாண்ட் 2. இது வந்து ஸோ A2 சாரி XX. ஸோ நமக்கு XX அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஒரு சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட். ஸோ எந்த மாதிரி நம்ம ஸோ சிஸ்டான்ஸ் ஐசோமரிசம் சொல்ல முடியும் அப்படின்னா நல்லா இதில் வந்து 3 டைமென்ஷன்லாம் நீங்கள் பார்க்க தெரியும். ஸோ அப்படி பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதர்வைஸ் டவுட் வந்துட்டே இருக்கும். பாருங்க நல்லா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6 எடுத்துட்டு இது 4மே என்ன பண்ணோம்னா ஒரு டேபிள் இருக்குன்னு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளோட கார்னர்ல நம்ம மார்க் பண்ற 4 ஆட்டமுமே 4 இதுமே லிகாண்டுமே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 3 டைமென்ஷன்லாம் பார்க்கணும். அப்போ அந்த 1 வந்து அந்த டேபிளுக்கு மேலேயும் அந்த 1 வந்து அந்த டேபிளுக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த 6 வந்து இது வந்து 1 வந்து டேபிளுக்கு மேலே, 6 வந்து பாருங்க டேபிள் கீழே, அப்படி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிளைன் சிமெட்ரிலாம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு நம்ம செலக்ட் பண்ற குரூப் ஏதாவது சிமிலர் குரூப் ஏதாவது குரூப் நம்ம செலக்டிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? இப்போ 1 அண்ட் 2ல இருந்தது அப்படின்னா 1 அண்ட் 2, 1 அண்ட் 3, ஸோ 1 அண்ட் 5, 2, 3, 2, 5, 2, 3, சரி அகைன் 2, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா? எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த 1 இந்த 2 பாருங்க. ஸோ அதாவது டேபிளுக்கு மேலே இருக்கு, இந்த டேபிள் அந்த 4 இதில் இருக்கு கார்னர்ல. அப்போ ரெண்டுமே சேம் சைடு இருக்கு. அப்போ அதாவது 90 டிகிரியில் இருக்கு, அதாவது பக்கத்தில் அட்ஜஸ்டன் பொசிஷன்ல இருக்கு. அப்போ அது வந்து 6ல வரும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறது, நம்ம எழுதுற எல்லாமே 6. அப்போ 1 அண்ட் 3, 1 அண்ட் 5, 1 அண்ட் 4 சரிங்களா? இது எல்லாமே அப்போ 3 அண்ட் 4. ஸோ இது ரெண்டு பாருங்க 6 மேனர்ல இருக்கு. சரிங்களா? அப்போ அது வரும். நெக்ஸ்ட் 2,
2,3 3,4 கொடுத்துட்டோம். 3,6 வரும். அடுத்து 4,5 4,6 நெக்ஸ்ட் 5,6. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் ஐசோமர் சரிங்களா. ஸோ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4ஓடையும் நமக்கு சிஸ்ஸில் இருக்கும். அப்போ அந்த 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஓடையும் சிஸ்ஸில் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே 6 இருக்கும். 4 and 5 வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைடு இருக்கு, 6 வரும். 3 and 2 6 வரும். 5 to 6 வரும். ஸோ இதுவும் 6 வரும் சரிங்களா. 5 தான் 6. நிறைய 6 நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ் அப்படிங்கிறது 1 2 4 5 3 2. இப்போ நம்ம டிரான்ஸ் எப்படி சொல்லலாம்னு பாருங்க. இது 4மே டேபிள்ல இருக்கு, டேபிளோட கார்னர்ல இருக்கு. அப்போ இது 6 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 1 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ 1,6 வரும். நெக்ஸ்ட் 3 and 5 பாருங்க 180 டிகிரில இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ 3,5 வரும். அடுத்து 4 and 2 இது பாருங்க ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு டிரான்ஸ் வரும். இப்போ நம்ம எழுதுற எல்லாமே இது எல்லாமே டிரான்ஸ் சரிங்களா. இப்படிதான் நம்ம வந்து சிஸ் டிரான்ஸ் நம்மளால சொல்ல முடியும். அங்க இருக்க குரூப்பை வச்சு தான். நீங்க சிஸ்ல நான் ஏதாவது எழுதாம விட்டுருங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பார்த்து எழுதிக்கிங்க சரிங்களா. ஸோ சிஸ் டிரான்ஸ் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டடாக வர்றது. அப்போ மெட்டல் A4B2 இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா NH3 Cl NH3 இந்த இடத்துல Cl. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் ஐசோமர் சரிங்களா. ஸோ இது வந்து சிஸ் ஐசோமர். ஸோ நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் CO. இந்த இடத்துல Cl இருக்கு. ஸோ இங்கே Cl. ஸோ அப்போ நம்ம என்ன குரூப்பை செலக்ட் பண்ணி இது வந்து டிரான்ஸ் ஐசோமர்ல வரும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரினை பாருங்க சேம் சைடு இருக்கு. இதுல குளோரின் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க நினைக்கிற மற்ற குரூப்லாம் சேம் சைடு தானே இருக்கு சார். இருக்கு அமோனியா சேம் சைடு தான் இருக்கு. அதையும் சிஸ் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன குரூப்பை செலக்ட் பண்ணிருக்கோமோ ஸோ அதை வச்சு நான் வந்து இங்கே குளோரின் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஏன்னா இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட். இதை வச்சு நம்ம சிஸ்டான் சொல்ல முடியும், அமோனியா வச்சு நம்மளால சொல்ல முடியாது NH3 லிகாண்டை வச்சு. அப்போ இது வந்து டிரான்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டல் XXAB. ஸோ இந்த ஃபார்மட்ல இருக்க காம்ப்ளெக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. En NH3 Cl. ஸோ 2+. செகண்ட் வந்து ருத்தீனியம் C2O4 twice. NO2 2-. சரிங்களா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இருக்கு. En அப்படிங்கிறது எத்திலீன் டையமின். ஸோ நமக்கு தெரியும் En அப்படிங்கிறது ஸோ எத்திலீன் டையமின். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். இந்த லோன் பேர் மெட்டலோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதுதான் இது.
ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக எல்லா புக்லையுமே நமக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எத்தனை டைம்னு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சிஎல் இருக்கு, NH3. அப்போ இது வந்து நம்ம இந்த செலக்டிங் குரூப். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ். சரிங்களா, சேம் சைடு இருக்கு, சிஸ் ஐசோமர். ஸோ இந்த இடத்துல கோபால்ட், ஸோ இந்த இடத்துல சிஎல், ஸோ NH3. ஸோ இது ரெண்டு இடத்துலையும் டையமின். சரிங்களா, இப்போ செலக்டிங் குரூப் வந்து நமக்கு ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ் ஐசோமர். சரிங்களா, சார்ஜ் வந்து 2+. ஸோ ரிமைனிங் இன்னொரு எக்ஸாம்பிள் அதை நீங்கள் வந்து சிஸ்டர் ட்ரான்ஸ் அது கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் இருக்கு. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தாலுமே இதில் நம்மளால சிஸ்டர் ட்ரான்ஸ் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சார் இந்த இடத்துல 2 வரும். சரிங்களா, ஸோ அப்படின்னா தான் நமக்கு 6 கோஆர்டினேஷன் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ கோபால்ட், ஸோ இதுக்கு வந்து நீங்களே எழுதிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ சிஎல் ரெண்டுமே சேம் சைடு வச்சுட்டு ஸோ இப்படியும் ஸோ ரெண்டு சிஎல் ஆப்போசிட்ல வச்சுட்டு இது டிரான்ஸ்ஃபார்மேட்ல நம்ம எழுதல. எது கொடுத்தாலும் இந்த மாதிரி சிஸ்டர் ட்ரான்ஸ் உங்களுக்கு எழுத தெரியும். அப்படி எழுத தெரிஞ்சாதான் ஸோ எத்தனை ஐசோமர் இருக்கு எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். ஸோ ரெண்டுமே சேம் சைடு இருக்கு, சிஸ். ஸோ இது வந்து சிஸ் ஐசோமர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ஐசோமர். ஸோ ட்ரான்ஸ்ல வருங்க அப்படின்னா செலக்டிங் குரூப் வந்து நமக்கு சிமிலர் குரூப் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ இன்னும் வந்து நான் வந்து ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸை பற்றி பேசல. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்கக்கூடிய, இதை படித்தாலும் நீங்கள் போதும் என்ன கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ மெட்டல் A3B3. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோபால்ட், Cl3. இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே நம்ம CO, NH3, ஸோ NO2 3 டைம்ஸ். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம், ஸோ வாட்டர் வந்து நமக்கு 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் குரோமியம், ஸோ NH3, Cl3. ஃபிஃப்த் ஒன் வந்து ஸோ ரோடியம், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ வாட்டர் into Cl3 டைம்ஸ். செவன்த் ஒன் வந்து ஸோ இரிடியம், ஸோ வாட்டர் 3 டைம்ஸ் Cl3. ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சரி, இதுதான் எக்ஸாம்பிள் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ Na3B3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நமக்கு சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் கொடுக்கும்.
ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. CO CO ஸோ NH3 இப்போ நம்ம Cl 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 ஸோ அதே மாதிரி ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம சிஸ் டிரான்ஸ்லோட இது பேசியல் ஐசமர் மெரிடோனியல் ஐசமர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 குளோரின் இருக்கு. ஸோ சிமிலர் குரூப் எல்லாமே இந்த மாதிரி சேம் சைடு இருந்தது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் அப்படி இருந்ததுன்னா, இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசியல் ஐசமர், அதாவது பேஸ் ஐசமர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது பேசியல் ஐசமர். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்தது அப்படின்னா இது வந்து மெர் ஐசமர். செல்ல எப்படின்னா மெரிடோனியல். மெரிடோனியல் ஐசமர். சரிங்களா? இதுதான் எக்ஸாம் அடிக்கடி வரும். சரிங்களா? ஸோ பேசியல் அப்படின்னா சிமிலர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 லிகாண்டுமே ஒரே சைடு இருக்கும். இப்படியா வச்சுக்கோங்க, அந்த புக்கில் டெக்னிக்கலாக வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஐசோமரிசம். ஸோ அடுத்த டாபிக் வந்து ஆப்டிகல் ஐசோமரிசம்.